போன எபிசோடு வந்து அந்த ஷிப்புக்குள்ள வந்து கேப்டனுமே ஹீரோவும் இருந்திருப்பாங்க. அதுல இருந்து அப்படியே பாக்கி எபிசோட பார்ப்போம். எதனால போன் எடுக்க முடியலன்னு அவனுமே அங்க பதில் சொல்றான். இந்த மாதிரி எங்களை ஒரு ஷிப் வந்து தாக்க ஆரம்பிச்சுட்டு அதை சுட்டு நாங்களும் காலி பண்ணிட்டோம். அதனாலதான் போன் எடுக்க எவ்வளவு நேரம் ஆயிட்டு. நீ இப்ப பின்வாங்குறத பாரு. இந்த ரகசிய டீம் வரதுக்குள்ள நீ போய் கல்லறையை பாதுகாக்கிற வேலையை பாரு. தளபதி நீங்க சொன்னதை கண்டிப்பா செய்வோம். ஹீரோ வந்து இவனை கன் பாயிண்ட்ல புடிச்சு வச்சிருக்கான். கேப்டன் தான் அவனை கட்டுப்படுத்தி அவங்க கிட்ட பேசியிருக்காரு. கேப்டன் வந்து அந்த முக்கியமான ஷிப்போட லொகேஷனை கண்டுபிடிக்க பாக்குறாரு. அந்த தகவலுமே சுத்தமா அதுல கிடைக்க மாட்டுது. மாஸ்டர் கேக்குதா? இந்த மாதிரி அந்த கிரே பிளட்டோட ஒரு ஷிப்புமே எங்க கிட்ட மாட்டிக்கிட்டு அந்த லியாங்குமே பதுங்குறதுல பெரிய ஆளு தான். நீ நேரம் அந்த சண்டை நடக்கிற இடத்துக்கு போயிடு. முக்கியமா நீ அவங்களோட கம்யூனிகேஷனை வச்சுக்க. டிராகன் படையை லைட்டா அடிக்க சொல்லியிருக்கேன். மாஸ்டர் சொன்னதை கேட்டு கேப்டன் ஷிப் எடுத்துட்டு போயிட்டாரு. அப்படியே வேற ஒரு இடத்த தான் காட்டுறாங்க. அங்க ஏகப்பட்ட ரோபோ இருக்கு. எல்லாருமே இப்ப கவனமா இருக்கிறத பாருங்க. அந்த இம்மார்டலோட கல்லறை கிட்ட வாசல கிட்ட எல்லாரும் போய் நில்லுங்க. நம்ம இப்ப அந்த இடத்த தான் ஆய்வு செஞ்சு பார்க்க போறோம். 2 பேரும் உள்ள போய் முன்னாடி என்னன்னு பாருங்க. அவன் சொன்னதை கேட்டு 2 பேரும் உள்ள போனதுல சிக்னல் எல்லாம் மொத்தமா கட் ஆயிட்டு எல்லாரும் அந்த மோட ஆக்டிவ் பண்ணி பின்னாடி வாங்க. அவனுமே எல்லாரையும் அதுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டான். மாஸ்டர் அந்த கிரே பிளட்டுமே அது உள்ள போறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கானோ. அந்த முக்கியமான ஷிப்போட கம்யூனிகேஷன் வைக்க தான் அங்க கேப்டனுமே பாக்குறாரு. பிளட்டிகளுக்கு வந்து இந்த ஷிப் இங்க வந்துட்டு அவருமே சிக்னல் தராரு. அவன் வந்து சீக்கிரமா நீங்க உள்ள போய் பாக்குற வேலையை பாருங்கன்றானோ. கேப்டன் வந்து அங்க இருக்கிற டேட்டாவெல்லாம் அங்க மொத்தமா மாத்திக்கிட்டு இருக்காரு. பிளட்டிகள் நம்மளோட ஷிப்பை வந்து அது மொத்தமா ஆராய்ஞ்சு பாத்துக்கிட்டு இருக்கு. ஏகப்பட்ட ஷிப் இருக்கிற மாதிரி இவனுமே ஒரு சிக்னல் அனுப்புறான். அவன் அடுத்து என்ன செய்ய போறான்றத சீக்கிரமா கண்டுபிடிக்கிற வேலையை பாரு. இவன் பேர் வந்து லியோங். அது உள்ள போனவங்க பாதி பேர் செத்து போயிட்டாங்கன்றத கேப்டனுமே அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்றாரு. இதெல்லாம் வந்து நீங்க எங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ண வேணாம். சீக்கிரமா உங்க ஷிப்பை சரி பண்ணிட்டு உள்ள போற வேலையை பாருங்க சண்டைக்கு. சரி நாங்க பாத்துக்கிறோம். உள்ள போனவங்க எல்லாருமே இதுக்கிட்ட உனக்கு அடி வாங்கி வெளில வரானோ. ஏதோ நீ உள்ள போட்டு பொழந்து எடுத்திருக்க நல்லா. எல்லாருமே முதல்ல அந்த பேரியர் அடிச்சு உடைங்க. அதுக்கடுத்து எவன் பார்த்து அவனை போட்டு தள்ளிட்டு உள்ள போய் எடுக்கிற வேலையை பாருங்க. அங்க இருந்த எல்லா ஷிப்புமே ஆட்டோ மோடுக்கு போயிட்டு அந்த பேரியரை உடைக்கிறதுக்காக அந்த பேரியரை மொத்தமா அவனை உடச்சு எடுத்துட்டானோ. எல்லாருமே சீக்கிரமா அந்த கலருக்குள்ள போற வழியை கண்டுபிடிங்க. போனவங்க எல்லாருமே ஏதோ ஒரு சத்தி அடிச்சு காலி பண்ணி விட்டுட்டு கேப்டனுமே எப்படியோ அதுல இருந்து ஷிப்பை காப்பாத்திட்டாரு. அங்க இருந்த பாதி பேரோட கதை மொத்தமா முடிஞ்சுட்டு அழியாத கலரில் அவன் அப்படி என்ன அடைச்சு வச்சிருக்கானோ. அதுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு மிருகம் தான் வெளில வந்திருக்கு. இந்த இடத்த பாத்துக்கிற ஒரு மிருகமா இது இருக்க போகுது. சீக்கிரமா இதோட கதை எல்லாரும் சேர்ந்து முடிக்கிற வேலையை பாருங்க. அந்த பீஸ்டோட கதையை தான் முடிக்க எல்லாருமே போறானோ. எவனோ ஒருத்தன் கேப்டனோட ஷிப்பை தாக்க ஆரம்பிச்சிட்டான் பட்டுன்னு. அந்த பையன் பண்ண அட்டாக்ல கேப்டனோட ஷிப்புமே கொஞ்சம் டேமேஜ் ஆயிட்டு கேப்டன் பட்டு இங்க வந்து ஹீரோ வெளில அனுப்பிட்டாரு. அந்த பீஸ்ட் அங்க எல்லாரையும் போட்டு பொழந்து எடுக்குது. அது இருக்கிற இடத்துல வந்து ஹீரோவுமே அங்க விழுந்துட்டான். அதுக்குள்ள ஹீரோ இருக்கிறத வந்து அது பார்த்துட்டு ஹீரோ அதுக்குள்ள இருந்து அது வெளில தான் எடுக்க பாக்குது. அந்த பீஸ்ட் வேற ஏதோ ஒரு சத்தியெல்லாம் ஒண்ணு சேர்த்து அடிக்க பாக்குது ஹீரோவை. கேப்டனை தாக்குறேன்னு அந்த பீஸ்ட போய் தாக்கிட்டான் அவன் பட்டுன்னு. யார் மேல கைய வைக்கிறேன்னு அந்த பீஸ்ட் வந்து அந்த ஷிப்பை காலி பண்ணி விட்டுட்டு என்ன எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா அதோட கதையை முடிச்சு விடுங்க. அதை தாக்குறதுக்கு விண்வெளியில இருந்து ஏகப்பட்ட ஷிப்புமே வந்துட்டு ஹீரோக்குமே மேல இருந்து ஏதோ ஒண்ணு வரப்போகுதுன்றது அவனுக்குமே தெரிஞ்சுட்டு அந்த பீஸ்ட் வந்து கேப்டனோட ஷிப்பை காலி பண்ண போயிட்டு மேல இருந்து அவனுமே தாக்க ஆரம்பிச்சிட்டானோ. கேப்டனுமே அப்படியே தப்பிச்சு வந்துட்டாரு. கேப்டனுமே இப்போதைக்கு மயக்கத்துக்கு போயிட்டாரு. அவனு பண்ற அட்டாக்ல இருந்து அங்க கேப்டனை வந்து ஹீரோ தான் காப்பாத்துறான். கேப்டனுமே அதுக்கடுத்து கண்ணை திறந்துட்டாரு. அதுக்கடுத்து வேற ஒரு இடத்த தான் காட்டுறாங்க. அவனு மேல இருந்து பண்ண அட்டாக்குமே இவங்களுக்கு தெரிஞ்சுட்டு இவனு பண்ண அட்டாக்னால இவனு இருக்கிற இடம் வந்து டிராகன் ஸ்குவாடுக்குமே தெரிஞ்சுட்டு டிராகன் ஸ்குவாட் வந்து அங்க அட்டாக் பண்ணுது. அங்க இருந்த மொத்த ஷிப்போட கதையுமே முடிச்சு விட்டானோ. அதுக்கடுத்து டிராகன் ஷிப்பை தான் காட்டுறாங்க. இதான் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இடம். இதுல இந்த இடத்துக்கான ஹெட்டுமே இவங்க தான். இவங்களோட பேர் வந்து குவான்லின். கேப்டன் வந்து இந்த இடத்த பத்தி ஹீரோ கூட அங்க சொல்றாரு. இந்த இடத்த துணைத் தலைவர் தான் இவரு. இவரோட பேர் வந்து கியாங்லி. பாஸ் அந்த லியோங்குமே அந்த ஷிப்ல இருந்து தப்பிச்சிட்டான். சரி அவனை இப்போதைக்கு அப்புறமா பாத்துப்போம். நம்ம இப்ப கீழே போக வேண்டிய நேரம் வந்துட்டு அந்த கலரையை பார்க்க. எல்லாருமே அதுக்கடுத்து கலரை கிட்ட தான் இருக்காங்க. அதுக்குள்ள இருந்து ஒரு வாய்ஸ் வர கேக்குது. உங்களுக்காக தான் நாங்க ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். நியூ ஸ்டார் ஜாங் குடும்பமே உங்க கூட சேர்றதுக்கு தான் ஆசைப்படுது. நம்மளோட ஆராய்ச்சிகளை நம்மளுமே கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறது நல்லதுதான். அந்த இடத்துக்குள்ள இருந்து ஏதோ ஒரு பொண்ணு வேற வெளில வருது. நீ சொல்றதை நாங்க நம்புறதுக்கு நீ முதல்ல எங்களுக்கு ஏதாச்சும் பண்ணி காட்டி ஆகணும். அப்படியான அந்த பொண்ணுமே ஏதோ உனக்கு வெளில எடுத்துட்டு வந்து காட்டுது. அது உள்ள போறதுக்கான வாயிலுமே அங்க ஓப்பன் ஆயிட்டு அந்த பொண்ணு வந்து வெளில ஒரு ஸ்வாட தான் எடுத்துட்டு வந்து காட்டுது. அதுக்கடுத்து எல்லாருமே உள்ளதான் போறாங்க. இங்க பாரு உன்னோட அடையாளத்தை எங்க கிட்ட சொல்லு. என்னோட பேர் வந்து சோயூ. நான் தான் இந்த ஆராய்ச்சி கூடத்தோட டைரக்டரா இருக்கேன். நீ எங்களுக்கு உதவி பண்ற வரைக்கும் நாங்க உன்னை எதுவும் பண்ண மாட்டோம். இந்த இடத்த கண்டுபிடிக்க நாங்களுமே ரொம்ப கஷ்டப்பட்டோம். உங்ககிட்ட இருக்கிற டேட்டாவெல்லாம் நீ முதல்ல எங்க கிட்ட காட்டணும். சரி வாங்க அந்த பொண்ணுமே அழைச்சிட்டு போகுது. எல்லாரும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துங்க போய். அந்த இடத்த தான் ஹீரோ சுத்தி முத்தி பாக்குறான். இந்த மாதிரி மிருகத்தை இவங்க தான் உருவாக்குறதா? மாஸ்டர் கேக்குதா? என்னால கொஞ்சம் உங்களை கான்டாக்ட் பண்ண முடியாம போயிட்டு. டே அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீனும் ஹீரோமே ஒரு நல்ல டீமா தான் இருக்கீங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து கிரே பிளேட்டுக்கே ஒரு ஆட்டத்தை காட்டிட்டீங்க. இங்க பாரு நீ திருப்பி வந்ததுக்கு அடுத்து நம்ம உட்காந்து தெளிவா பேசுவோம். எதுக்காக இப்போ மாஸ்டர் மேல இப்படி கோவத்தோட இருக்க? அவர் உன் மேலதான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. அதனாலதான் உன்னை அவர் இங்க அனுப்பியிருக்காரு. நீங்க சொல்றதெல்லாம் என்னால மறக்க முடியாதுதான். ஆனா அவர் கொஞ்சமாச்சும் எனக்கு முன்னெச்சரிக்கை அங்க கொடுத்துருக்கணுமே. நீ தான் அவன் கூட ரொம்ப நாளா இருந்திருக்க. அவனை பத்தி உனக்கு இன்னுமா தெரியாம இருக்கு? கேப்டன் கூட இது ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. இது உள்ள போறதுக்கான அந்த வழிபட்டு கிடைச்சிட்டா ஈஸியா உள்ள போயிட்டு வந்துடலாம். அவங்க மொத்த தரவுகளையும் நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க. எல்லாமே முடிஞ்சு போயிட்டு உன்னோட உண்மையான கண்டுபிடிப்பு எங்க கிட்ட காட்டு. அந்த பொண்ணுமே அவங்க எல்லாரையும் அங்க அழைச்சிட்டு போகுது.
அந்த காலத்துல உள்ள படிவுகள் படி பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறது அந்த காலத்துல கல்டிவேஷன் பண்ண ஆளுதான். அவகிட்ட இம்மார்டல் அளவுக்கான சக்தி இருக்கு. அதெல்லாம் அந்த புராணத்துலதான் குறிப்பிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற சக்தி உண்மையாவே ரொம்ப அருமையானது. நாங்களே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒண்ணு கிடைக்கும்னு. சரி வாங்க, உங்க எல்லாரையும் நான் உள்ளே அழைச்சிட்டு போறேன். அதை பார்த்தவங்க எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. அது உள்ள வந்து ஒரு பொண்ணு தான் இருக்கு. இந்த பொண்ணு இப்ப உயிரோட தானே இருக்கு. அவ இப்போதைக்கு உயிரோட தான் இருக்கா. தலைவனுக்கு பட்டு அங்க வேற மாதிரி என்னமோ தெரியுது. இந்த படகுனாலதான் அவன் உயிரோட இருக்கான்னு நினைக்கிறேன். இது என்ன இலியூஷனா? இல்லைன்னா வேணா ஏதாச்சும் பண்ண நினைக்கிறாளா? டேய், அவளுக்கு பாக்குறதுக்கு ஒரு 25 வயசு இருக்க மாதிரி தான்டா தெரியுது. நாங்க டெஸ்டிங் பண்ணி பார்த்த வரைக்கும் அவளுக்கு வந்து வயசுலாம் வந்து 200க்கு மேல இருக்கு. இதை பார்த்தாலே நமக்கும் அவளுக்கும் இருக்கிற வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துல ஏகப்பட்ட சீக்ரெட் இருக்க மாதிரி தெரியுது. அக்கா, அந்த செவத்துக்கு பின்னாடி ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா? இது எல்லாமே சாதாரண ஒரு விட்டுட்டு போன ஒரு தடயங்கள் பட்டு தான். இங்க பாரு, அவன் மேல நீங்க நிறைய டெஸ்டிங் எல்லாம் பண்ணி பார்த்திருப்பீங்க. அதோட முடிவுல என்ன வந்துச்சு? இருங்க, நான் உங்களுக்கு ஒரு சோதனையை பண்ணி காட்டுறேன். லைட்டா ரத்தத்தை எடுக்கும்போது ஹீரோக்கு அங்க என்னென்னமோ தெரியுது வேற. இப்ப நடக்க போறது எல்லாரும் நல்லா பாருங்க. அது என்ன மாதிரி என்ன சத்திய உடம்பு இவ்வளவு சீக்கிரத்துல சரி பண்ணுது? அந்த மூங்கில் படகுனாலதான் இது நடக்குதான்னு தெரியல. சரி வாங்க, அடுத்த கட்ட சோதனையை போய் நம்ம பார்ப்போம். இந்த சோதனையை வந்து நாங்க நிறைய வாட்டி செஞ்சு பார்த்திருக்கோம். இந்த ரத்தம் வந்து கண்டிப்பா அரிய வகைதான். சாதாரண வாழ்க்கைக்கு இதை கண்டிப்பா எடுத்துட்டு வரலாம். அந்த பொண்ணுகிட்ட இருந்து எடுத்த ரத்தத்தை வந்து இந்த எலியோட உடம்புக்கு அனுப்பியிருக்கானோ. அது உள்ள போனதுக்கு அடுத்து இதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டு அது உள்ள இருந்து ஏகப்பட்ட சக்தி வெளில வருது. ஆளு பாக்குறதுக்கு மொத்தமாவே மாறின மாதிரி தெரியுது. அதோட உடம்புலாம் மாறுற மாதிரி தெரியுது. என்ன பண்றது? புகை அனுப்பினவொன்னா அதோட ஆட்டம் மொத்தமா ஆஃப் ஆயிட்டு ஒரு சொட்டு ரத்தத்துல அதோட மேம்பாட்டை நீங்களே பார்த்திருப்பீங்க. அவளோட உடம்ப நாங்க இன்னும் முழுசாலாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கல. இன்னும் கூடிய சீக்கிரத்துல சூப்பர் ஹியூமன்ஸை நம்ம உருவாக்க தான் போறோம். இம்மார்டலா இருக்கிறது கூட வாய்ப்பு அதிகமா இருக்கு. டைரக்டர், நீங்க சொல்ற மாதிரி இந்த பொண்ணோட உடம்பு வந்து ரொம்ப விலைமதிப்பானது. இந்த ஆராய்ச்சியை வந்து இப்போதைக்கு நம்ம நிறுத்தி வைக்கலாம். ஒரு தெளிவான ஒரு பேச்சுவார்த்தைக்கு எடுத்து நம்ம இதை ஆரம்பிப்போம். அவளுக்கும் அந்த மூங்கில் படகுக்குமே ஏதோ தொடர்பு இருக்க மாதிரி தெரியுது. கொஞ்சம் அதோட பாதியை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா என்னன்னு தெரியும். அதோட சோதனையுமே எங்ககிட்ட ஒண்ணு இருக்கு. டைரக்டர், ஆராய்ச்சி செய்யறதுக்கு அதை நீங்க எடுத்துக்கங்க. ரகசிய பாதிக்குமே அது ஒண்ணு தேவைப்படுது. எங்களுக்குமே ஒண்ணு தாங்க. அதோட உதிரி பாகங்கள்ல இருக்கானான்னு தெரியலையே. எதுக்காக நீ அவசரப்படுற? நான் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அங்க இருந்த சீக்கிரட்டுமே எனக்குள்ள பார்த்த மாதிரி வேற இருக்கு. ஏதாச்சும் தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, அந்த செவுத்துல அந்த கல்லை நான் கொஞ்சம் எடுத்துக்கலாமா? ஓ, அந்த கல்லை பத்தி கேக்குறியா? அந்த கல்லை நாங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம். அதுல எங்களுக்கு பெருசா எதுவும் கிடைக்கல. அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவனு மண்டை கழிவு அந்த கல்லை ஆட்டையை போடலான்னு தான் ஹீரோ பாக்குறான். இவன் சொன்னது கேட்டு அவனுமே கல் எடுத்தாரன்னு சொல்லிட்டானோ. அதுக்கடுத்து எல்லாம் மூட்டையை கட்டி கிளம்பிட்டானோ. வாங்க, உன்ன மாஸ்டர் பார்க்க ரொம்ப ஆசைப்படுறாரு. எதுக்காக அங்கேயே நிக்கிற? உள்ளவா, அவர் உள்ளதான் இருக்காரு. அவர் பாக்குறதுக்கு தான் ஹீரோவும் போறான். என்ன பார்க்கணும்னு கூப்பிட்டீங்களாமே. நீ வந்துட்டியா? அதோ இப்படி உட்காருடா. ஹீரோ கிட்ட ஏதோ ஒரு டோக்கன் தராரு. இந்த காலத்துல நம்பிக்கையான ஆளை பாக்குறதே ரொம்ப கஷ்டம். நம்ம பார்க்க வந்தனாலதான் இதை உனக்கு நான் பரிசா கொடுக்குறேன். அந்த தங்க மூங்கில் துண்டு இருக்குல்ல, அதுக்கும் உனக்கு ஏதோ தொடர்பு இருக்கு. அதான் அதை நீ நானு பார்த்து தெரிஞ்சுக்கணுமே. இந்த வாட்டி நீனுமே அதிகமா வேலை பார்த்திருக்க. நானும் கொஞ்சம் உனக்கு இழப்பீடுகள் அதிகமா தான் தரணும். அதெல்லாம் எனக்கு பெருசா தேவை கிடையாது. அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத. இந்த இடத்துல உன் திறமைகளை நீ கண்டிப்பா நல்லா வளர்த்துக்கலாம். எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்க? ஜாங்கோட தங்க புக்குல 5 பக்கத்தை நீ ட்ரைனிங் எடுக்கிறேன்னு கேள்விப்பட்டேன். அந்த காலத்துல அதெல்லாம் நல்ல நிலைமையில இருந்தது. அது நீ தப்பா ட்ரைனிங் எடுத்தனா ஆபத்துகள் அப்புறமா ரொம்ப பயங்கரமா இருக்கும். அப்படி நீ பண்றதுனால கடைசியா நீ செத்து போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத. உனக்கு நான் உதவி பண்றேன். நீ சொல்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரே குத்து நறுக்குன்னு விழுந்துட்டு அவர் அடிச்ச அடியில ஈர உடம்புல ஏதோ ஒன்று ஆனான மாதிரி தெரியுது. எல்லாத்தையும் வெளில எடுத்துட்டீங்க. அந்த புக்ல முதல் நிலை இதான் போட்டிருந்தது. அப்படியே படிப்படியா ட்ரைனிங் எடுக்கிறத பாரு. பெருசா இந்த ஆபத்துலயும் மாட்டிக்காத. உன்னை இதுக்காக தான் நானும் இந்த இடத்த கூப்பிட்டேன். சரி, என்ன இந்த இடத்த விட்டு வெளில போக போறியா? அதை பத்தி நம்ம அப்புறமா பேசுவோம். நான் இப்ப ட்ரைனிங் எடுக்க போறேன். அதை பத்தி திருப்பி நினைக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காத. அந்த லியோங்க தான் காட்டுறாங்க. ஷிப்பு வெடிக்கும் போது ஆளு நேக்கா தப்பிச்சுட்டான். அவன் இப்போதைக்கு வேற ஒரு இடத்துக்கு தான் போறான். அவனுக்கு பின்னாடி 2 ஆட்களையுமே இந்த பொண்ணு அனுப்புது. இவனும் கொஞ்சம் உஷாராயிட்டான் அவனுக்கு சுத்து போடுறத பார்த்து. அவ்வளவுதான், அங்க சண்டையுமே ஆரம்பிச்சுட்டு இவன் தப்பிச்சு போலான்னு பார்த்தா அந்த பொண்ணு ஒரே அடி தலையில வச்சு விட்டுட்டு அடிச்ச அடியில அவனே மயக்கத்துக்கு போயிட்டான். அள்ளி போட்டு தம்பியை தூக்கிட்டு போயிட்டானோ. கேக்குதா? அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க இடத்துக்கு வந்துருவான். நீ பண்ண உதவிக்கு நான் கண்டிப்பா வச்சு செய்வேன், கவலைப்படாத. அப்படிப்பட்ட இல்லைன்னா நானே உங்களை தேடி வருவேன். திருப்பியுமே நமக்கு தெரியுறான்.